மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் சிரிப்பிற்கு பின்னால் மறைத்த உண்மைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள சிரித்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவனுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அவனுக்கு எல்லாமே சரியாகத்தான் நடக்கிறது என்று யாரும் எடை போட்டு விடக்கூடாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படித்தான் அனைவரும் நினைத்து கொண்டும் இருக்கிறார்கள். மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய பழமை உங்களுடைய கலகலப்பான பேச்சுத்தான். அனைவரையும் நீங்கள் யாராக இருந்தாலும், புதிய நபர்களாகவே இருந்தாலும் கலகலப்பான பேச்சை பேசி அந்த நபர்களை உங்களுடைய பக்கம் திருப்ப வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும். எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த வெடி சிரிப்புக்கும் நையாண்டி பேச்சுக்களுக்கும் பின்னால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை உலகிற்கு தெரியாமல் பூட்டி வைத்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். வெளியில் எல்லோரும் இவனுக்கு என்னப்பா எப்பொழுதும் ஜாலியாகத்தானே இருக்கான், எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறானே என்று உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஆனால் அந்த சிரிப்பு உண்மையில் உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்காது. அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிமைகளையும் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களையும் வெளியில் காட்டிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அணிந்து கொண்ட ஒரு அழகான முகமூடியாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ரணங்களும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் உங்களை அரித்து கொண்டு இருக்கும் பொழுதே வெளியில் மற்றவர்களின் நிம்மதிக்காக நீங்கள் சிரித்து கொண்டே தெரியக்கூடிய அந்த உண்மை உங்களை மட்டுமே தான் இன்னும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு ரகசியமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்து பாருங்கள். ஆனால் ஒரு மனிதனின் திருப்பை வைத்து மட்டும் யாரும் எடை போடக்கூடாது. இது உங்களுக்கும் பொருந்தும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என அனைவரின் வாழ்க்கைக்குள்ளையும் இது நிச்சயமாகவே பொருந்தும். எதிர்பாராத பண இழப்பு உங்களை அதிர்ச்சி அடைய வைத்துவிட்டது. ஒரு மனிதன் பல ஆண்டுகள் உழைத்து பணம், அதற்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இரவு பகல் பார்க்காமல் யார் யாரிடமெல்லாம் திட்டுக்கள் வாங்கி அந்த பணத்தை சேமித்து வைத்திருப்பான் என்பது பற்றி உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். சில நிமிடங்களில் கையில் இருந்து நழுவி போனால் அந்த வழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் இப்பொழுது உடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஒரு பண இழப்போ அல்லது ஒரு உறவுகளுக்குள்ள இழப்போ, ஏதேனும் ஒரு தவறான புரிதலால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் சில காயங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் திட்டமிட்டு சேமித்த பணம், தவறான ஒரு முதலீடு, ஏமாற்றம், தொழில் நஷ்டம் அல்லது எதிர்பாராத செலவு காரணமாகவே உடைய கையை விட்டு அது இழந்து போயிருக்கலாம். ஆனால் அது இழந்து போகும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த ஒரு நாளில் பணம் மட்டும் போகவில்லை, உங்களுடைய மன நிம்மதியும் நம்பிக்கையும் குலைந்து போனது என்று நீங்கள் யோசித்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நாளிலிருந்து எழுந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இவ்வளவு உழைத்து எல்லாம் வீணாகிவிட்டதா என்று உங்களையே நீங்கள் கேட்ட தருணங்களும் அதுவாகத்தான் இருக்கும். குடும்பத்தினருக்கு கூட உங்களுடைய கவலைகளை முழுமையாக சொல்லாமல் அமைதியாகவே அந்த சுமைகளை சுமந்த ஒரு நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். அது என்ன தெரியுமா? பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த அனுபவத்தில் கிடைத்த பாடங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பாதுகாப்பதற்காகவே நடந்திருக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுத்திருக்கும். எனவே இந்த ஒரு செயலை மட்டும் கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் நடந்திருக்கலாம் அல்லது இதற்கு முந்தைய காலங்களில் கூட நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கூற வேண்டியது நீங்கள் தான். கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் மிதுனம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனதளவில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியங்களும் தன்னம்பிக்கைகளும் உடைய வாழ்க்கைக்குள்ளே பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நாளை முதல் மாறிவிடும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்கள். உங்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மனதில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதுவும் மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது உடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கிவிட்டது.
உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மையான சூழல்கள் காணப்படக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இதுவாகத்தான் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வர நாட்களில் தேடி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையவே இப்பொழுது மாற்றி போட போகுது. மிதுனம் ராசியான உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் குடும்பத்தின் மீதும் உங்களை சார்ந்தவர்களின் மீதும் அதிக அக்கறை கொண்டவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். கடந்த சில காலமாகவே குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பத்திற்கோ அல்லது ஒரு முக்கியமான பிரச்சனைக்கோ தீர்வு கிடைக்காமல் நீங்கள் தவித்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருந்த முற்றிலும் எதிர்பாராத ஒரு பாசிட்டிவான தகவல், ஒரு செய்தி உங்களை தேடி வரும். அந்த ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாகவே மாற்றி போடும். நான் இதுவரை நினைத்த சில விஷயங்களை இப்படி நான் நினைத்தபடியே நடத்தி கொடுத்து விட்டீர்களே என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இருக்க போகுது. அது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது உடைய உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சுபகாரியம் தொடர்பான ஒரு தகவலாகவும் இருக்கலாம். உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடந்தால்தான் நமக்கும் நடக்கும் என்று நீங்கள் இந்த ஒரு நாளில் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. ஒரு தகவல் உடைய மனதில் இருந்த ஒட்டுமொத்த கவலைகளையும் துடைத்தெறிந்துவிட்டு உங்களின் எதிர்கால திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாகவே உடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. இது அமைகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த ஒரு நாளில் பணம் மட்டும் போகவில்லை, உங்களுடைய மன நிம்மதியும் நம்பிக்கையும் குலைந்து போனது என்று நீங்கள் யோசித்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நாளிலிருந்து எழுந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இவ்வளவு உழைத்து எல்லாம் வீணாகி விட்டதா என்று உங்களையே நீங்கள் கேட்ட தருணங்களும் அதுவாகத்தான் இருக்கும். குடும்பத்தினருக்கு கூட உங்களுடைய கவலைகளை முழுமையாக சொல்லாமல் அமைதியாகவே அந்த சுமைகளை சுமந்த ஒரு நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். அது என்ன தெரியுமா? பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த அனுபவத்தில் கிடைத்த பாடங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பாதுகாப்பதற்காகவே நடந்திருக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுத்திருக்கும். எனவே இந்த ஒரு செயலை மட்டும் கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் நடந்திருக்கலாம், அல்லது இதற்கு முந்தைய காலங்களில் கூட நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கூற வேண்டியது நீங்கள் தான். கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் மிதுனம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனதளவில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியங்களும் தன்னம்பிக்கைகளும் உடைய வாழ்க்கைக்குள்ளே பிறந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப்போகுது. நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நாளை முதல் மாறிவிடும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்கள். உங்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மனதில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதுவும் மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது உடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கிவிட்டது. உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மையான சூழல்கள் காணப்படக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இதுவாகத்தான் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வர நாட்களில் தேடி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையவே இப்பொழுது மாற்றி போட போகுது. மிதுனம் ராசியான உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் குடும்பத்தின் மீதும் உங்களை சார்ந்தவர்களின் மீதும் அதிக அக்கறை கொண்டவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். கடந்த சில காலமாகவே குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பத்திற்கோ அல்லது ஒரு முக்கியமான பிரச்சனைக்கோ தீர்வு கிடைக்காமல் நீங்கள் தவித்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருந்த முற்றிலும் எதிர்பாராத ஒரு பாசிட்டிவான தகவல், ஒரு செய்தி உங்களை தேடி வரும். அந்த ஒரு செய்தி உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாகவே மாற்றி போடும். நான் இதுவரை நினைத்த சில விஷயங்களை இப்படி நான் நினைத்தபடியே நடத்தி கொடுத்து விட்டீர்களே என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இருக்க போகுது. அது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சுபகாரியம் தொடர்பான ஒரு தகவலாகவும் இருக்கலாம். உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடந்தால்தான் நமக்கும் நடக்கும்.